நீங்க சொன்னீங்க விஜய் வழியில தனுஷ் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா விஜய் வந்து தன்னுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய ரசிகர்கள பார்த்து, "பார்த்து பத்திரமா போங்க" அப்படின்னு சொல்லுவார்ல. அதே டயலாக தான் இன்னைக்கு தனுஷ் பேசியிருக்காரு. அது மட்டும் பேசல. கூடுதலா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. "நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. நீங்க நடந்துக்கிறத பார்த்து அ இந்த தனுஷ் ரசிகர்கள்லாம் நல்ல பசங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுற மாரி நடந்துக்கங்க" அப்படின்னு விஜய குத்தி காட்டி பேசுறாரு. இல்ல குத்தி காட்டலாம் கிடையாது. அவர் கரெக்டா பேசியிருக்காரு. ஒரு நடிகர், வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர், தெரிஞ்ச நடிகர் தன்னுடைய ரசிகன் பாதுகாப்பா போகணும்னு நினைக்கிறது தப்பில்ல. 41 பேர் செத்து போயிட்டா சோகத்தலுக்கு கருவுரே. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்து நீங்க ஆட்சி புடிச்சிட்டீங்க, அதிகாரியா இருக்கீங்க, முதலமைச்சரா இருக்கீங்க. அவர்கள் அந்த ஊருக்கு போய் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு? அங்கேயும் பாத்தீங்கன்னா 5000 பேர் தான் கூப்பிட்டு பேசினாரு. ஏன் பொதுக்கூட்டமா போட்டா உங்க ஆட்சி தானே சார்? உங்க காவல்துறை தானே சார்? உங்க ரசிகர்கள் தானே சார்? ஏன் நீ சொன்னா கேட்க மாட்டானா? கண்ட்ரோல் பண்ண தெரியாதா உங்களுக்கு? அப்ப உங்க நிர்வாகம் நடத்த தெரியல. விஜய் விட தனுஷ் பெஸ்ட் அப்படின்னு ஒரு பார்வை உருவாகுதா? விஜயை விட தனுஷ் பெஸ்ட் அப்படின்ற பார்வை உருவாகுதான்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் செயல்பாடுகளை பார்க்கும்போது விஜயை விட தனுஷ் எவ்வளோ அடுத்த மடங்குல பெரிய லெவல்ல இருக்காரு. சொந்த காசை வச்சு நிறைய செலவு பண்றாரு, நிறைய உதவிகள் செய்யறாரு. விஜயால் எந்த உதவியும் அவர் சொந்த காசுல பண்ணதில்லை இது வரைக்கும். விஜய் தோத்துட்டாருங்கிறீங்க. முதலமைச்சரா தோத்துட்டாரா? நடிகரா தோத்துட்டாரா? எப்படி? அவர் வந்து நடிகராகவும் தோத்து போயிருக்காரு, முதலமைச்சராகவும் தோத்து போயிருக்காரு, மனிதநேயக்க மனிதராகவும் தோத்து போயிருக்காரு. விவசாயியோட கடன் தள்ளுபடினாரு, அதுல பித்தலாட்டம். 50,000 கீழே வாங்கினா தாண்டா தள்ளுபடி, 50,000 மேல வாங்கினா 5,000 தான். 1 லட்சம் கடன் வாங்கினவன் 95,000 கட்டணுமா, 5,000 கொடுக்கணுமா? எதுக்கு? அந்த 5,000 சேர்த்து கட்ட மாட்டானா? அதான் விவசாயிகள் காரி துப்புறாங்க. இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்களாம். சரி அப்படி சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா? இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போய் அரசு அலுவலகங்களில் போய் சோதனை பண்றாங்க. 16 லட்சம் 18 லட்சம் பிடிக்கிறாங்க. லஞ்சம் வாங்காமையா பிடிக்கிறாங்க? இனிமேல் கடைசி வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் நாங்க நிறைய சொன்னவங்க எல்லாம் பார்த்துட்டோம். நிரந்தர முதலமைச்சர்னு ஜெயலலிதா சொன்னாங்க. என்ன ஆச்சு? யாரும் நிரந்தரம்லாம் கிடையாதுங்க. 5 வருஷம் கழிச்சு ஆளை மாத்திட்டே இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க விஜய் வழியில தனுஷ் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா விஜய் வந்து தன்னுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய ரசிகர்கள பார்த்து, "பார்த்து பத்திரமா போங்க" அப்படின்னு சொல்லுவார்ல. அதே டயலாக தான் இன்னைக்கு தனுஷ் பேசியிருக்காரு. அது மட்டும் பேசல. கூடுதலா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. "நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. நீங்க நடந்துக்கிறத பார்த்து இந்த தனுஷ் ரசிகர்கள்லாம் நல்ல பசங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி நடந்துக்கங்க" அப்படின்னு விஜய குத்தி காட்டி பேசுறாரு. இல்ல குத்தி காட்டலாம் கிடையாது. அவர் கரெக்டா பேசியிருக்காரு. இதுதான் ஒருத்தருடைய ஒரு நடிகர், வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர், தெரிஞ்ச நடிகர் தன்னுடைய ரசிகன் பாதுகாப்பாக போகணும்னு நினைக்கிறது தப்பில்லை. அதே மாதிரி அந்த ரசிகனுக்கு புத்தி சொல்லணும். நான் தான் உங்களை பார்க்க இங்கே வந்துட்டேன்ல, உங்கள்கிட்ட பேசிட்டேன்ல, உங்களை நீங்கள் என்னை பார்த்துட்டீங்கல்ல, என்னை ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் உயிரையோ உங்களுடைய உடைமைகளையோ உங்களுடைய கை காலையோ இழந்துடாதீங்க அப்படின்னு ஒரு தலைவன் தன்னுடைய ரசிகனுக்கு. தனுஷை வந்து தலைவனாக அவங்க தானே ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம ஏற்றுக்க போகிறது இல்லை, அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்போ அதுக்கு புத்தி சொல்கிறான்ல. இப்போ யாருமே அவன் பின்னாடி போகல இல்லை, அவன் சொல்கிறத கேட்குறாங்கல்ல. இதுதான் சார் தலைமை பண்புன்றது. இந்த தலைமை பண்பே கிடையாது. நீதிமன்றமே மண்டையில நறுக்குன்னு கொட்டுச்சு இல்லை. தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர் யாருன்னா அது வந்து விஜய் தான் அப்படின்னு நானா சொன்னேன். ஒரு நீதிபதி சொன்னார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை பண்பே இல்லாத விஜய் அப்படின்னு நிறைய முறை மண்டையில் கொட்டியிருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது, பேசக்கூடாத நேரத்தில் பேசுறது. 41 பேர் செத்த பிறகு ஓடியாந்துட்டது. நின்று பத்திரிகைக்காரங்க கூட பதில் சொல்ல துப்பு இல்லை, பயந்து நடுங்கி கோழை மாதிரி ஓடி போய் பங்கரில் பதுங்கிட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறது. தமிழ்நாடு அரசு என்ன பிடிக்கிறதுனா பிடி, நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், ஏன் வந்து தொண்டர்கள் மேலே என் ரசிகர்கள் மேலே கை வைக்காதீங்கன்னு. யாரையும் பிடிக்கவே இல்லை. 41 பேர் செத்து போயிட்டா சோகத்தலுக்கு கருவுரே. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்து நீங்க ஆட்சி பிடிச்சிட்டீங்க, அதிகாரியா இருக்கீங்க, முதலமைச்சரா இருக்கீங்க. அவர்கள் அந்த ஊருக்கு போய் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு? அங்கேயும் பாத்தீங்கன்னா 5000 பேர் தான் கூப்பிட்டு பேசினாரு. ஏன் பொதுக்கூட்டமா போட்டா உங்க ஆட்சி தானே சார்? உங்க காவல்துறை தானே சார்? உங்க ரசிகர்கள் தானே சார்? ஏன் நீ சொன்னா கேட்க மாட்டானா? கண்ட்ரோல் பண்ண தெரியாதா உங்களுக்கு? அப்ப உங்க நிர்வாகம் நடத்த தெரியல. அதானே உண்மை. விஜய் விட தனுஷ் பெஸ்ட் அப்படின்னு ஒரு பார்வை உருவாகுதா? விஜயை விட தனுஷ் பெஸ்ட் அப்படின்ற பார்வை உருவாகுதான்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் செயல்பாடுகளை பார்க்கும்போது விஜயை விட தனுஷ் எவ்வளோ அடுத்த மடங்குல பெரிய லெவலில் இருக்காரு. சொந்த காசை வச்சு நிறைய செலவு பண்ணுறாரு, நிறைய உதவிகள் செய்கிறாரு. விஜயால் எந்த உதவியும் அவர் சொந்த காசில் பண்ணதில்லை இது வரைக்கும். பண்ணது எல்லாமே ரசிகர்கள்ட்ட பணம் வாங்கி பண்ணியிருக்காரு. இல்லைன்னா அவங்க யாரும் மறுக்கவே முடியாது. பால் முட்டையாக இருக்கட்டும், இரவு பாடசாலையாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த நோட்டு புக்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்பான்சர் காசு தான். அது எவனோ கொடுத்த காசு. ஆனால் தனுஷ் தன்னுடைய பணத்திலேருந்து செலவு பண்ணுறாரு. அப்போ அங்கே மாறி இருக்காரா?
உண்மையிலேயே தனுஷ் வந்து எனக்கு தனுஷுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய முரண் இருக்குது, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் ரசிகர்களால் கொண்டாடப்படுற விஷயத்தில் அவர் எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே செய்கிறார். அந்த வகையில் தனுஷை நம்ம ஏற்றுக்கலாம். இன்னொரு விஷயம், தன் ரசிகனை பத்திரமா காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அது மிக மிக முக்கியம். நீங்கள் என்ன உதவி செய்கிறீங்க முக்கியம் இல்லை சார். உங்கள் ரசிகன் ஒருத்தன் அடிபட்டு செத்து போயிட்டான்னா அவனை போய் பார்த்து ஆறுதல் கொடுத்து அவனை குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து அன்பாக அரவணைக்கிற விஷயத்தில் விஜய் தோத்துட்டார். ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் தன் ரசிகனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ப்ரிகாஷனரியாக முன்னெச்சரிக்கையாக அவர் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார். அந்த வகையில் விஜயை விட தனுஷ் உயர்ந்து தான் நிற்கிறார். விஜய் தோத்துட்டாருங்கிறீங்க, முதலமைச்சராக தோத்துட்டாரா, நடிகராக தோத்துட்டாரா? எப்படி? அவர் வந்து நடிகராகவும் தோத்து போயிருக்காரு, முதலமைச்சராகவும் தோத்து போயிருக்காரு, மனிதநேயக்க மனிதராகவும் தோத்து போயிருக்காரு. ஏன்னா அவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கலாம். முதலமைச்சராக இருக்கிறதுனாலே அவர் ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம் இல்லை. நான் வந்து எனக்காக நான் வந்து என்றைக்குமே பேச மாட்டேன். ஆனால் அவர் விக்கிரவாண்டியில் முதல் முறையாக மாநாடு போடுறாருங்க. அந்த மாநாடு போடும்போது திருச்சியிலேருந்து சில பேர்லாம் கிளம்பி வராங்க, வேனில் ஜீப்பில் ஏதோ வராங்க. அந்த வண்டி வந்து வரும் வழியிலேயே ஆக்சிடென்ட்டு, இறந்து போயிடுறார். அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் யாரோ செத்து போயிடுறார். அந்த குடும்பத்துக்கு அவர் ஒரே வாரிசு, செத்து போயிட்டார். எந்த அரசியல் கட்சி, நீங்கள் பல ஆண்டுகள் நீங்கள் ஊடகவியலாளர் இருக்கீங்க, எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய தலைவர்கள் வரும் வழியில் விபத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, இறந்து போயிட்டாலோ கை கால் பாதிக்கப்பட்டாலோ உடனடியாக கட்சியில் இரங்கல் செய்தி வர்றது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தாருக்கு ஒரு நிதியை அளிக்கிற விஷயம் நடக்கும். எல்லா கட்சியிலும் நடக்கும். அந்த அம்மா போன வருஷம் கூட கதறுது. 41 பேருக்கு இவர் 20 லட்சம் கொடுத்தாருல்ல, அப்போ கூட அந்த அம்மா ரோட்டில் வந்து கதறுது, ஐயா விஜய் கண்ணு தெரியலையா உனக்கு, என் பிள்ளைய நான் பறி கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு, ஒருத்தர் கூட ஆறுதல் கூட என் வீட்டுக்கு வந்து பார்க்கவே இல்லையே, நான் வாழ்வாதாரம் இல்லாமல் சொந்த வீடு கூட இல்லாமல் தெருவில் நிற்கிறேனே, எனக்கு நீ எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த அம்மா கதறி அழுது. வயதான பாட்டி, அவங்க பையன் தான் செத்து போயிட்டான். அது மாதிரி 54 பேர் செத்து போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? 39 பேருக்கு 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க. அது கூட 41 பேர் கொடுக்கல. ஏன்னா 2 பேர் நீங்கள் சிபிஐ விசாரணை அந்த பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, அதனால கொடுக்கல. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு வச்சுங்க. நமக்கு 54 பேர் செத்து போயிருக்காங்க. உங்களை பார்க்க வந்து செத்தவன், உங்கள் மீட்டிங்க்கு வந்து செத்தவன். இது எல்லாமே விஜயால் மட்டுமே நடந்த மரணங்கள். விஜய் என்கிற ஒரு ஆளால் தான் நடந்துச்சு. அப்போ நீங்கள் நடிகராகவும் எந்த நன்மையும் இது வரைக்கும் யாருக்கும் செய்யலை. இப்போ அஜித் செய்கிறார், நிறைய உதவிகள் செய்கிறாரு, மருத்துவமனைகளுக்கு நிறைய அறுவை சிகிச்சைகளுக்கு உதவி செய்கிறாரு, எவ்வளோ தன்னார்வ நிறுவனங்களுக்கு நிறைய விஷயங்களை சத்தம் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா பேரில் இருக்க ட்ரஸ்ட் மூலமாக செஞ்சிட்டு இருக்காரு. சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கார். அவங்க தம்பி கார்த்தி உழவன் ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய விவசாய விஷயங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. தனுஷ் இப்போ நீங்களே சொல்கிறீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஏராளமானவருக்கும் மருத்துவ உதவி கல்வி உதவின்னு ஏராளமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் இதை பண்ணார்னு ஒரு லிஸ்ட் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் நடிகராகவும் தோற்று போயிட்டீங்க. சரி, முதலமைச்சராக வந்துட்டீங்க. முதலமைச்சராக வந்த பிறகு சொன்ன வாக்குறுதிகளை ஒன்றையாவது நிறைவேற்றிருக்காரா? ஒன்றையாவது அவருடைய பிராபகாண்டாக்காக, தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக, சுய விளம்பர வெறிக்காக 750 கோடி ரூபாயை ஒதுக்குறாரு தங்க மோதிர திட்டத்துக்கு. தாய்மாமன், இப்போ தாய்மாமனை எவன் கேட்டான்? பெண்களுக்கு 2500 ரூபா தரேன்னு சொன்னல, காசு இல்லை, பட்ஜெட் இல்லைன்னாரு, பணம் இல்லை, கஜானா காலினாரு. இந்த 750 கோடி எப்படி வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? மாணவர் கல்வி உதவி நிறுத்திட்டாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து பேர் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சொன்ன எதுவுமே நடக்கலை. 6 சிலிண்டர் என்ன வருமா வராதா? விவசாயிகளோட கடன் தள்ளுபடினாரு, அதில் பித்தலாட்டம். 50,000க்கு கீழே வாங்கினா தாண்டா தள்ளுபடி, 50,000க்கு மேலே வாங்கினா 5,000 தான். 1 லட்சம் கடன் வாங்கினவன் 95,000 கட்டணுமா, 5,000 கொடுக்கணுமா? எதுக்கு? அந்த 5,000 சேர்த்து கட்ட மாட்டானா? அதான் விவசாயிகள் காரி துப்புறாங்க, மகளிர் காரி துப்புறாங்க. 2,000 ரூபா தரேன்னாரு. இதுக்கு ஸ்டாலின் வந்திருந்தாலே 2,000 கிடச்சிருக்கும், எடப்பாடி வந்திருந்தா 10,000 கிடச்சிருக்கும், கூட 2,000 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியலையா? சரி, உங்களுக்கு கஜானாவே காசு இல்லைன்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோமே, கிட்டத்தட்ட 70 நாளை தாண்டிடுச்சு. 70 நாளில் தமிழ்நாடு அரசாங்கம், தாவேக அரசாங்கம், விஜய் அரசாங்கம் செய்திருக்கிற கடன், வாங்கியிருக்கிற கடன் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே. இந்த 20,000 கோடியை வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்றீங்க? நலத்திட்டம் பண்ணி கீழ்ச்சாங்களா? கக்கூஸ் தரப்பு விழாக்கு செலவு பண்ணுறாங்க. அந்த கக்கூஸ் கட்டினது கூட திமுக ஆட்சி காலத்தில். அதற்கு அமைச்சர்கள் போகிற பெரிய விழா, அதுக்கு செலவு பண்ணுறாங்க. கலெக்டர், அமைச்சர்கள் எதுக்குடா போகிறாங்கன்னு பார்த்தா
ஏதோ பெரிய பில்டிங் கேட்ட திறப்புழான்னு பார்த்தா கக்கூஸ் திறப்புழா. இதை பார்த்தோன்னு எனக்கு மண்டேலா ஞாபகம் தான் வந்துச்சு. மண்டேலான்னு ஒரு படம். அந்த படத்தில் இதே மாதிரி தான், நீ திறப்பியா நான் திறப்பனான்னு பெரிய போட்டி. கடைசியில் திறப்பு விழா பண்ண பிறகு யார் போகிறதுன்னு பிரச்சனை வரும். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த கக்கூஸ் இடித்து தள்ளிடுவானுங்க. இதுக்கெல்லாம் ஆடம்பர செலவு. இது இல்லாமல் இப்போ முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுறாரு, தன்னுடைய இருக்கையை மாற்றுறாராம். ஜோசியர் சொல்லிட்டாராம். ஜோசியர் சொல்லி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. யோசித்து பாருங்கள். அப்போ உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் என்னவா இப்போ 20,000 கோடி செலவு கடன் வாங்கியிருக்காங்க. கடன் இல்லாத மாநிலம் ஆக்குவேன்னு தானே சொன்னீங்க. ஒரு பக்கம் கரண்ட் பில்லை சத்தமே இல்லாமல் திருட்டுத்தனமாக கரண்ட் பில்லை ஏற்றிட்டீங்க. இன்னொரு பக்கம் கடன் வாங்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் போகிற வேகத்தை பார்த்தா ஓராண்டு முடிவதற்குள்ளாக, அதாவது இந்த ஆட்சி ஓராண்டு முடிவதற்குள்ளாக கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை கடன் வாங்கிறோம். அப்போ 5 ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட 6-7 லட்ச ரூபா கடன் வாங்கிடுவீங்க. அப்போ நீங்களா கடனை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவன், ஊழலை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவன். அதிகாரிகள் ஊழலை ஒழிச்சிட்டோன்னு அறிவுரு. அதிகாரிகள் காரி துப்புறாங்க. சார் எங்களுக்கு ஜிபேயில் கூட ஒரு 100 ரூபா அனுப்ப முடியல, யாருக்கு அனுப்புனு கணக்கு சொல்லுன்னு கேட்குறாங்க. இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்களாம். சரி அப்படி சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை போய் அரசு அலுவலகங்களில் போய் சோதனை பண்ணுறாங்க. 16 லட்சம் 18 லட்சம் பிடிக்கிறாங்க. லஞ்சம் வாங்காமையாக பிடிக்கிறாங்க. எங்கே ஊழல் ஒழிஞ்சிச்சு? உன் கட்சிக்காரனே காரி துப்புறானே, போஸ்டிங்கு காசு கேட்குறீங்கன்னு. ஆக மொத்தம் இது எல்லாமே பித்தலாட்ட விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து எங்கேயோ பேச ஆரம்பித்து எங்கேயோ வந்து நிற்கிறோம். நம்ம தனுஷுடைய அரசியல் செயல்பாடு அடுத்த கட்டத்தில் இன்னும் வீரியமாக தான் இருக்கும். அவர் படிப்படியாக தன்னுடைய சினிமா கேரியரையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாரு, அரசியலுக்குள்ளேயும் வருவதற்கான தொடக்க விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இனிமேல் கடைசி வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இப்படியெல்லாம் நாங்கள் நிறைய சொன்னவங்கலாம் பார்த்துட்டோம். நிரந்தர முதலமைச்சர்னு ஜெயலலிதாவுக்கு சொன்னாங்க, என்ன ஆச்சு? யாரும் நிரந்தரம்லாம் கிடையாதுங்க. 5 வருஷம் கழிச்சு ஆளை மாற்றிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இவர் 5 வருஷம் இருப்பாருன்னு எந்த உறுதியும் என்னால் கொடுக்க முடியாது. 60 நாள்லேயே பல்ல காட்டிருச்சு. இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள் 5 வருஷத்தில் வரைக்கும் போகுமானேன்னு தெரியல. 29ல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நாடு நீடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் சூழல் மாறுமா? நிச்சயமாக இந்தியா முழுமைக்கு சூழல் மாறும். தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க என்ன இதுனா மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக, இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. இப்போவே இரவல் காலில் தான் நடக்குது. கம்யூனிஸ்ட் சண்முகம் இப்போயே சொல்கிறாரு, ரொம்ப ஓவராக ஆடினீங்கன்னா உங்கள் நான் கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோன்னு பேசுகிறாரு. திருமாவளவன் எப்போ வேணாலும் நான் வந்து அமைச்சர் வந்து வெளியே போயிடுவேன்னு பேசுகிறாரு. தாவேக்கா எம்எல்ஏக்களே பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க. எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க கட்சி, ஏன்னா அதிமுகலேருந்து மட்டும்தான் எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணணுமா? சட்டமாக அது தாவேக்கலேருந்து பண்ண மாட்டாங்களா? திமுகலே ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் எம்எல்ஏக்களை மடம் மாற்றி மிரட்டி உருட்டி அவங்கள ராஜினாமா பண்ண வைக்கலாமான்னு? ஆனால் திமுக தான் தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாமா அப்படின்னு பேசினதை தான் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி அந்த விஷயம் நடந்தது. அதில் எதுவுமே உண்மை இல்லைன்னு இது வரைக்கும் ஆதாரமே வரலையே சார். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நீதிமன்றத்தில் ஏன் சார் அப்போனா ஆட்சி கவிப்புன்ற வார்த்தையை இவங்க நீக்கினாங்க? நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறீங்க. அந்த கடைசி அஃபிடேவிட்டில் ஆட்சி கவிப்புன்ற வார்த்தையை நீங்கள் நீக்கியிருக்கீங்களே, ஏன் நீக்கி? ஆனால் 15 பேர் வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. அது இப்போ போயிட்டே இருக்கும் சார். 15-100 பேர் கூட ஆகும். எந்த ஆதாரமும் இல்லை, உண்மை இல்லை. இது வந்து பழிவாங்கிற அரசுங்க, வெறிகொண்ட அரசு. அதாவது என்னன்னா, அதிகாரத்தை தவறான நபர்கிட்ட கொடுத்தா என்ன நடக்குமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மனநிலை தவறியவன்கிட்ட ஒரு பெரிய விஷயம் கையில் கிடைச்சா என்ன செய்வான்? ஏன் இந்த கடுமையான விமர்சனம்? இல்லை, நான் வந்து இந்த அரசு நிர்வாகம் அப்படி தானே இருக்குது இன்னைக்கு. இந்த அரசு இதுவரை மக்களுக்காக எதை செஞ்சுருக்குது? ஒரே ஒரு வார்த்தை, ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த மக்களுக்காக இதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்த உடனே மாத்திருச்சு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நிர்வாகத்தை செய்வது எனக்கு தெரிஞ்சு நம்ம முதலமைச்சர் தான் நிர்வாகத்தை பண்ணுறாரா, அல்லது ஷேடோ சிஎம்னு சொல்லப்படுகிற பல பேர் நிர்வாகத்தை நடத்துகிறாங்களா, அதிகாரிகள் நிர்வாகத்தை நடத்துகிறாங்களா, இல்லை ஆர்எஸ்எஸ் நிர்வாகத்தை நடத்துதா, மோடி அரசாங்கம் நடத்துதா? தெரியவே இல்லை நமக்கு. ஏன்னா மோடி அரசாங்கம் செய்யாத அட்ராசிட்டியை கூட இவங்க செய்கிறாங்க. இப்போ மாணவர்களை ஒடுக்குன விஷயத்தில் கல்லூரிக்குள்ளே உள்ள பூந்துன்னு போய் நீங்கள் ஆளை பிடிக்கிறீங்க. மோடி அரசாங்கம் கூட வந்து போராட்டம் நடத்த ஒரு இடம் கொடுக்குது. நீங்கள் இடமே கொடுக்காம அவன் பால நிலத்தில் போய் போராடுறான். அவன் ரோட்டில் உட்காந்தா சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லைன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. ஆனால் இவங்க ஒரு காலகட்டத்தில் ரோடை மறித்து தான் இவங்க மீட்டிங் போட்டாங்க. அப்போ நீங்கள் போராடினா சாலை உங்களுக்கு போராட்டத்துக்கான இடம், இப்போ போராடினா சாலை போராட்டத்துக்கான இடம் இல்லை. என்ன நியாயம் இது? எந்த விதத்தில் நான் உங்களை வந்து எடுத்துக்க முடியும்? ஆக மொத்தம் நீங்கள் செய்வது எல்லாமே தவறான ஒரு செயலுக்கு நீங்களே வந்து விளக்கமும் நீங்களே, அதற்கான விடையும் நீங்களே, கேள்வியும் நீங்களே. அதிரடியான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, மக்கள் என்ன கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக நன்றி.